கேள்வி: இந்தியாவின் முதல் தற்கொலை வீராங்கனை யார்? பதில்: குயிலி. விளக்கம்: குயிலி வேலுநாச்சியார் படையில் இருந்தார். ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கிடங்கை தன் உடலுக்கு எண்ணெய் ஊற்றி தீ வைத்து அழித்தார். இதனால் அவர் முதல் தற்கொலை வீராங்கனையாக அழைக்கப்படுகிறார். கேள்வி: ஜான்சி ராணி யார்? பதில்: ராணி லக்ஷ்மிபாய். விளக்கம்: 1857 கிளர்ச்சியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரமாக போராடியவர். என் ஜான்சியை நான் விடமாட்டேன் என்ற உறுதியுடன் போராடி வீரமரணம் அடைந்தார். கேள்வி: உப்பு சத்தியாகிரகத்தில் பெண்களை முன்னின்று வழிநடத்தியவர் யார்? பதில்: சரோஜினி நாயுடு. விளக்கம்: மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டபோது உப்பு சத்தியாகிரகத்தை தொடர்ந்தவர். பெண்களின் அரசியல் பங்கேற்பை அதிகரித்தார். கேள்வி: இந்திய தேசிய படையில் பெண்கள் படையை உருவாக்கியவர் யார்? பதில்: லட்சுமி சாகல். விளக்கம்: சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான INAவில் ராணி ஜான்சி படை என்ற பெண்கள் படையை அமைத்தார். கேள்வி: விடுதலைப் போராட்டத்தில் கொடியேற்றி கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு வீராங்கனை யார்? பதில்: அம்புஜம்மாள். விளக்கம்: சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக கலந்து கொண்டு பெண்களை இயக்கத்தில் ஈடுபடுத்தினார். கேள்வி: இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? பதில்: அன்னி பெசன்ட். விளக்கம்: ஹோம் ரூல் இயக்கத்தை முன்னெடுத்து இந்திய சுதந்திர இயக்கத்திற்கு பெரிய ஆதரவு அளித்தார். வந்தே மாதரம் இயக்கத்தில் பெண்களை வழிநடத்தியவர் யார்? மதங்கினி ஹாஜ்ரா. கொடியுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். கடைசி வரை வந்தே மாதரம் என்று முழங்கினார். கேள்வி: தமிழ்நாட்டில் பெண்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்திய விடுதலைப் போராட்ட வீராங்கனை யார்? பதில்: ருக்மிணி லக்ஷ்மிபதி. விளக்கம்: இவர் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் தமிழ் பெண்களில் ஒருவர். கேள்வி: இந்திய கொடியை வெளிநாட்டில் முதன்முதலில் ஏற்றியவர் யார்? பதில்: பிகாஜி காமா. விளக்கம்: இவர் 1907ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடந்த மாநாட்டில் இந்திய கொடியை ஏற்றி இந்திய சுதந்திரத்தை உலகிற்கு எடுத்துச் சொன்னார். கேள்வி: 1857 கிளர்ச்சியில் போராடிய பெண் தலைவர் யார்? பதில்: பேகம் ஹஸ்ரத் மஹால். விளக்கம்: இவர் லக்னோவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டத்தை வழிநடத்தினார். கேள்வி: குவிட் இந்தியா இயக்கத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்ட இளம் வீராங்கனை யார்? பதில்: அருணா ஆசஃப் அலி. விளக்கம்: இவர் 1942 குவிட் இந்தியா இயக்கத்தில் இந்திய கொடியை ஏற்றி எதிர்ப்பை வழிநடத்தினார். கேள்வி: பெண்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திய சமூக சீர்திருத்தவாதி யார்? பதில்: கஸ்தூர்பா காந்தி. விளக்கம்: இவர் மகாத்மா காந்தியுடன் பல இயக்கங்களில் கலந்து கொண்டு பெண்களை ஊக்குவித்தார். கேள்வி: விடுதலைப் போராட்டத்தின் கிழக்கு குயில் என அழைக்கப்பட்டவர் யார்? பதில்: சரோஜினி நாயுடு அவர்கள். விளக்கம்: கவிஞரும் அரசியல் தலைவருமான இவர் பல இயக்கங்களில் முக்கிய பங்கு வகித்தார். கேள்வி: இந்திய தேசிய படையில் பெண்கள் படையை வழிநடத்திய மற்றொரு வீராங்கனை யார்? பதில்: ஜானகி தேவர். இவர் INAவில் பெண்கள் படையில் முக்கிய பொறுப்பில் இருந்தார். கேள்வி: உப்பு சத்தியாகிரகத்தில் பெண்களை இயக்கியவர் யார்? பதில்: கமலாதேவி சட்டோபாத்யாய். விளக்கம்: பெண்களின் அரசியல் பங்கேற்பை அதிகரித்த முக்கிய தலைவர் இவர். கேள்வி: உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தியவர் யார்? பதில்: நாகம்மாள். விளக்கம்: இவர் பெண்களை இயக்கத்தில் கலந்து கொள்ள ஊக்குவித்தார். கேள்வி: குவிட் இந்தியா இயக்கத்தில் கொடியேற்றி வீரமரணம் அடைந்தவர் யார்? பதில்: கனகலதா பருவா. விளக்கம்: இவர் 1942 இயக்கத்தில் தேசிய கொடியுடன் முன்னணி வகித்தபோது ஆங்கிலேயர்கள் சுட்டதில் உயிரிழந்தார். கேள்வி: 1857 கிளர்ச்சியில் போராடிய மற்றொரு பெண் வீராங்கனை யார்? பதில்: அவந்திபாய் லோதி. விளக்கம்:
மத்திய இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய ராணி இவர். காந்திய இயக்கங்களில் தொடர்ந்து கலந்து கொண்ட தமிழ் பெண்மணி யார்? பதில் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. விளக்கம்: இவர் சமூக சீர்திருத்தங்களுடனும் பெண்களின் பங்குடனும் சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட்டார். கேள்வி: இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்த பெண்மணி யார்? பதில் நெல்லி சென்குப்தா. விளக்கம்: இவர் 1933இல் காங்கிரஸ் தலைவராக இருந்து சுதந்திர இயக்கத்தை ஆதரித்தார். கேள்வி: INA-வில் முக்கிய பங்கு வகித்த தமிழ் பெண்மணி யார்? பதில் ஜானகி தேவர். விளக்கம்: இவர் பெண்கள் படையில் அதிகாரியாக பணியாற்றினார். கேள்வி: பெங்காலில் சுதந்திரப் போராட்டத்தில் ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்டவர் யார்? பதில் பிரீதிலதா வடேதார். விளக்கம்: இவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி தற்கொலை செய்து கொண்டார். சுதந்திரப் போராட்டத்தில் இளம் வயதில் தூக்கிலிடப்பட்ட பெண் யார்? பதில் கல்பனா தத்தா. விளக்கம்: இவர் புரட்சிகர இயக்கத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு இறுதியில் தூக்கிலிடப்பட்டார். முயற்சி வீடியோ கேள்வி பதில் விளக்கங்களுடன் கவனமாக பாருங்கள். இதை அடிப்படையாய்க் கொண்டு காரணம் கூற்று வினாக்கள் எடுக்கிறார்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாமே. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி.